நான்வெஜ்ஜில் ஒரு பெஸ்ட் காம்பினேஷன் இட்லி ஆட்டுக்கால் பாயா தான். ஆட்டுக்கால் எப்படி சுத்தம் பண்ணி பாயா பண்ணுறதுன்னு சொல்லி வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆட்டுக்காலில் ஃபஸ்ட்டு சுடு தண்ணி ஊற்றி தண்ணி சூடு ஆறுனதும் நம்ம இந்த மாதிரி கத்தி வச்சு நல்லா நம்ம கீறிட்டோன்னா ஆட்டுக்கால் வந்து க்ளீனாகி வந்துடும். ஒரு 3லேருந்து 4 வாட்டி வாஷ் பண்ண பிறகு இப்போ நம்ம குக்கரில் சேர்த்து 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு 10 விசில் கிட்ட விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு எண்ணெய், தாளிப்புக்கு சோம்பு நல்லா பொரிஞ்சு வந்ததும் கொஞ்சமாக கருவேப்பிலை, பொடியாக கட் பண்ண 2 வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கி வந்ததும் நம்ம 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். 2 தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி வந்ததும் நம்ம வந்து 1 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். மசாலா வாசனை போய் நல்லா வதங்கி வந்ததும் நம்ம ஆல்ரெடி வேக வச்சுருந்த ஆட்டுக்கால் வந்து இதில் நம்ம சேர்த்துக்கலாம். பாயா நல்லா கொதிச்சு வந்ததும் இதில் வந்து நம்ம 1 ஸ்பூன் பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு மிக்சி ஜாரில் ஒரு கை நிறைய தேங்காய் பால், 1 ஸ்பூன் கசகசா, 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா அரைச்சி நம்ம இப்போ இதை வந்து பாயால் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு ஃபைனலாக கொத்தமல்லி தூவி இறக்குனீங்கன்னா டேஸ்டியான ஆட்டுக்கால் பாயா ரெடி. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க மாம் டாட்டர் vlog சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.